ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் மிக்ஸ்டு மில்லட் வச்சு எப்படி ஒரு கஞ்சி வைக்கிறது ஹெல்த்தியாக அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 2 ஸ்பூன் சிறுபயிறு, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கோதுமை பொடிச்சது எடுத்துருக்கிறேன். அது கூடவே திணை அரிசியோட மில்லட் 2 ஸ்பூனு, வரகு அரிசியோட மில்லட் 2 ஸ்பூனு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் மில்லட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே பாருங்கள், இது வரகு, இது திணை மில்லட்டில் அப்படியே முழுசாகவே திணை எடுத்துருக்கிறேன் 2 ஸ்பூனு. கூடவே ராகி 2 ஸ்பூனு, இதுவும் மில்லட்டில் முழுசாகவே இருக்கிற ராகி. இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். ஒரு 3-4 தடவை கழுகிட்டு 3 to 4 hours ஊற வச்சு எடுக்கணும். நான் இதை ஊற வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. கூட இந்த கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் கேரட் நறுக்கி வச்சுருக்கிறேன், 4-5 பல்லு பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி. இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து கஞ்சி செய்யலாம் வாங்க. இது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் எப்போவுமே போட்டு கஞ்சி வைக்கிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மில்லட் கஞ்சி சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் நிறைய இருக்கும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அதுக்காக நான் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தை பொரிய வச்சுருக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது, கலர் மாதிரி வருது பாருங்கள். அது கூடவே சதைச்சி வச்சுருக்கிற 5 பல் பூண்டு சேர்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. வேகட்டும் எண்ணெயில் கொஞ்சம். இப்போது 2 கீறி வச்சுருந்தா பச்சை மிளகும் சேர்த்தாச்சு. எண்ணெயில் வதங்கி வரணும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தா கேரட் சேர்க்க போகிறோம். கேரட் கொஞ்சம் நிறையவே சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி. கேரட் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். நல்லா வதங்குறதுக்காக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கேரட் நல்லா வதங்கி வருது, நமக்கு தெரியுது பாருங்கள். கேரட் நல்லா வதங்கி வருது. இது கூடவே எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்க்குறோம். நல்லா கிளறி விடுங்க, காய் கூட சேரட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். தண்ணி நான் எடுத்துருந்த மில்லட்டு பயறு எல்லாம் சேர்ந்து எனக்கு 1 கப் இருக்கும். அதனால் நான் இது கூட 6 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ கஞ்சி நல்ல பதத்துக்கு கிடைக்கும். இப்போ 6 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணிக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். கூடவே எடுத்து வச்சுருந்தா கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. தண்ணி இனி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த அப்புறம்தான் நம்ம ஊற வச்சுருக்கிற மில்லட்ஸ் அண்ட் பயரெல்லாம் சேர்த்து அதில் போடணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதின்னு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயறு மில்லட் எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து நமக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இனி குக்கரை மூடி வச்சு விசில் வர வைக்க வேண்டியதுதான். இது 4 விசில் 5 விசில் வரைக்கும் வரலாம். பாருங்கள், இப்போ விசில் வந்தாச்சு. கஞ்சி இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கஞ்சி நமக்கு கூலாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை, கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம் திரும்பியும்.
சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெடியாக இருக்குது. இது காலையில் டிஃபனுக்கு பதிலாக நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு கூட குடிக்கலாம். நாங்கள் வயசானவங்க 2 பேர் தான், அதனால் எங்கள் 2 பேருக்கு கணக்காக கஞ்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்குமே இது நல்லது. ஸ்பெஷலாக இந்த மில்லட் கஞ்சி வந்து டயபெட்டிக் சுகர் பேஷண்ட்ஸுக்கு, வயசானவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். நீங்களும் செய்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.